காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களில் எத்தனை பேருக்கு காட்ஸிலாவை பற்றி நல்லா தெரியும்? நான் கேட்குறது நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த காட்ஸிலாவை கேட்கல. அந்த காங்கூட சண்டை போட்டு மொத்த மான்ஸ்டர்ஸ்க்குமே தலைவனாக இருக்கிற அந்த காட்ஸிலாவை பற்றி நான் கேட்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிற மான்ஸ்டர் காட்ஸிலாவை பற்றி, அதாவது வில்லன் காட்ஸிலாவை பற்றி நான் கேட்குறேன். அப்படி ஒரு படம் வந்திருக்கா ப்ரோ அப்படின்னா, எஸ் வந்திருக்கு. 2023 அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. காட்ஸிலா -1 அப்படிங்கிற பேரில். அந்த படம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸை அது வாங்கிச்சு. இப்போ அதோட பார்ட் 2 எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருந்தாங்க. பார்ட் 1 ஒரு ஃபுல் எமோஷனான ஒரு மூவியாக தான் இருக்கும். என்ன தான் காட்ஸிலா அதில் ஒரு இருந்துச்சு அப்படின்னாலுமே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமனோட எமோஷன்ஸை மட்டுமே காமிச்சிருப்பாங்க. இந்த அமெரிக்காவில் காட்ஸிலாவை ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் அந்த லெவலுக்கு தான் வச்சுருப்பாங்க. மொத்த கதையுமே காட்ஸிலாவை சுற்றி தான் நடக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் மக்களுக்கும் இடையிலையும் நிறைய காட்ஸிலாவில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதை இதை அமெரிக்காவில் காட்டியிருப்பாங்களான்னா இல்லை. நம்ம பார்த்த இது வரைக்கும் காட்ஸிலாவில் காட்டலை. பட் இந்த படம் மேஜராக அவங்க எடுத்த சப்ஜெக்டே அதுதான். காட்ஸிலாவால் சாதாரண மக்கள் என்னென்ன பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படத்தையே எடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் இது ஜாப்பனீஸில் காட்ஸிலா ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்காங்க எல்லாருமே. காட்ஸிலா எப்போவுமே ஜாப்பனீஸில் ஒரு வில்லன் அந்த மெத்தடில் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க. அதோட பார்ட் 2 வரோம் அப்படிங்கும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியுது. இது எந்த மெத்தடில் இருக்கும் இந்த கதை, பார்ட் 2 எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னு என்னோடய புரிதலில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு எப்படின்னா கிரவுண்ட் லெவல், அதாவது ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பார்ட் 2 டைட்டிலே என்ன அப்படின்னா காட்ஸிலா -0 அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க. இந்த -0 அப்படிங்கிற பட்சத்தில் தரமட்டம், அதாவது ஃபுல் இதுக்கப்புறம் போகவே முடியாதுங்கிற மாதிரி அந்த ஆரிஜின் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 விதமாக அந்த கதை நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு காட்ஸிலாவோட இந்த பாஸ்ட் லைஃபு, அதோட ஆரிஜின், அது எப்படி பிறந்துச்சு, மனுஷங்க அந்த காட்ஸிலாவை எப்படி பார்த்தாங்க, அதை பார்த்து இவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, காட்ஸிலாவால் அந்த மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டிட்டு, அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ப்ரெசண்டில், ஏன்னா ப்ரெசண்டில் ஆல்ரெடி காட்ஸிலாவை அழிச்சிருப்பாங்க. இந்த -1 அப்படிங்கிற அந்த படத்தில் காட்ஸிலாவை லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் அழிச்சிருப்பாங்க. அதோட உடம்பு எல்லாமே துண்டு துண்டாக கடலில் போய் விழுந்துருக்கும். ஆனால் கடைசி அந்த எண்டிங் அது எல்லாமே திரும்ப வளர்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் போச்சில் இந்த ப்ரெசண்டில் உள்ள மக்கள் காட்ஸிலா அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போச்சில் இல்லை, அது இன்னமும் சாகலை, அது இன்னமும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போச்சில் அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதையுமே இவங்க கொண்டு வர தான் போகிறாங்க. 2 விதமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இந்த 2த்தையுமே இந்த படத்தில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸுமே நம்ம இந்த படத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே இந்த காட்ஸிலாவை வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த காட்ஸிலா நிறைய லொக்கேஷனில் நிற்கிற மாதிரி. அதை வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, காட்ஸிலாவை வச்சு இந்த படத்தில் அது நிறைய லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படத்தில் ஜாப்பனீஸ் தான் காட்டியிருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸ் தான். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸாகவே காட்டிகிட்டு இருந்ததுனால இந்த பார்ட் 2 ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த படத்துக்கு ரொம்பவும் ஹைப்லடாக தான் இருக்கேன். ஹைப்பில் இருக்கேன், ஓகேவா? ஹைப்பில் தான் நான் இருக்கேன். ஏன்னா -1 அப்படிங்கும் போதில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்னே சொல்லலாம். எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம். அந்த அளவுக்கு ஒரு அதை காதல் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததே அந்த ஒரு படத்தில் தான். அப்படி ஒரு அந்த ஒரு லவ்வை எமோஷன்ஸை அந்த ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்படியே பார்ட் 2 வரும்போதுலாம் அந்த ஒரு எமோஷன்ஸ் எந்த மாதிரி
இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்காகவே நான் வந்து இந்த படத்தை ஒரு ஹைப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் இந்த படத்துக்கு ஹைப்டடாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ ஸோ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ வேறு அதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் திரும்பவும் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கு பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக்கு பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மனசில் வச்சுக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான், டாட்டா, பாய் பாய், see you.